ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி யூடியூப்பில் நம்ம டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். ரிவிஷன் டெஸ்ட்டு, அதாவது யூனிட் வைஸ் நம்ம டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுபடி நம்ம ஆல்ரெடி வெற்றிகரமாக ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பாலிட்டி ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின் கவர் பண்ணி எடுத்துருக்கோம். வாங்க பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பேப்பரில் ஆன்சர் எழுதி வச்சுட்டு கடைசியாக மார்க் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? எது இதில் தப்புன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 இது இருக்குது. ஓகேங்களா? 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் எது தப்புன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? தவறானதை நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. 2வது, தேசிய கொடியின் நீள அகலம் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. இது சி ஆப்ஷன்ல இருக்குது. டி ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். இதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்ததுமே தெரியுது. ஓகே, நீங்க ஆன்சர் 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே, பார்க்கலாமா? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், சாரி பி ஆப்ஷன். ஓகேங்களா? ஏன் பினா, தேசிய கொடியின் நீள அகலம் 2:3 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3:2. ஓகேங்களா? இதுதான் சரி. ஓகேங்களா? ஸோ இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. அதே மேடல் தான் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் எது தப்புன்னு பார்ப்போம். 4 ஆப்ஷனில் எது தப்புன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 6, 1946 ஆண்டு நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை 389 உறுப்பினர்களை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை 15 பெண் உறுப்பினர்களை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக பி.என். ராவ் நியமிக்கப்பட்டார். இதுல எது தப்புன்னு கண்டுபிடிங்க. 10 செகண்ட் ஸ்டார்ட். ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுதான் தப்பா இருக்கு. ஏன் இது தப்புனா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 6ல் இருக்காது, டிசம்பர் 9ல் போடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபை பற்றி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது ரைட்டு தப்புன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பத் சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 126 நாட்கள் நடைபெற்றது மற்றும் இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்ட். 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஓகேங்களா? இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக. ஓகே, பாருங்க. அமெரிக்க அரசியல் சாசனம், அதாவது எந்தெந்த ஒவ்வொரு மெத்தடு அது எந்த நாட்டு கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அந்த இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 4வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். டேரக்டாக இது இருக்கு. அமெரிக்க அரசியல் சாசனம், அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கிற முறை. இந்த பதவி நீக்கம்னு வந்துட்டாலே அது ஃபுல்லா அமெரிக்கா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம். இது வந்து என்னன்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் எங்கன்னா ஜெர்மனி. ஓகேங்களா? நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். நெக்ஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட்னா நெருக்கடி காலத்துல எந்த அடிப்படை உரிமைகள் நடைமுறையில இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க.
பிரிட்டிஷ் அரசியல் சாசனம். அதுலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்கோம். ஐரிஷ் அரசியல் சாசனம், அதாவது அயர்லாந்து, அதைத்தான் ஐரிஷ்னு சொல்றாங்க. அதுலேருந்து என்ன எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். இது டேரக்டாக தான் மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். ஓகேங்களா? இதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சரியா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே பாருங்க, ஆப்ஷன் பி இதான் சரி. ஏன்னா ஒன்று மட்டும்தான் தப்பா இருக்குது. ஜவஹர்லால் நேரு முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா N.A. பால்கிவாலா. ஓகேங்களா? அவர் தான் ஐடி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ப்ரீஎம்ல சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துவது கரெக்ட். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துவது இதுவும் கரெக்ட். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துவது இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்று மட்டும்தான் தப்பு. ஆப்ஷன் பாம்பே கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்க. சபை சார்பின்மை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? ஆப்ஷன் டெல்லி தான் இதற்கு சரியான விடை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதுல என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். அதாவது சமய சார்பின்மைன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் சமய சார்பின்மையில எப்படி இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்கள ஆதிக்கம் பண்ண முடியும்? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? மற்ற எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பில் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பில் சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி 1 மற்றும் 4. ஏன் நம்ம எல்லாரும் 42வது சட்ட திருத்தம்படி அடிப்படை கடமைகள் கொண்டு வந்திருப்போம்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் 86வது சட்ட திருத்தம்படி 51ல் 7 கே லாஸ்ட்டு ஒரு அடிப்படை கடமை சேர்த்துருப்பாங்க. என்னன்னா கல்வியை வச்சு சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 இது 1 வருது 4 வருது அப்படிங்கிற ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. நான் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம இதில் சூஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. எல்லாமே கரெக்ட். பார்த்துடலாம். ஏன் கரெக்டுனா சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும். ஓகே ரைட், சாரி, இதற்கு எது கரெக்டுனா ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட். 2 மற்றும் 3 சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு வரும். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மீதி 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஆர்டிக்கிள் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உள்ள 4 ஆர்டிக்கிள் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் அதோடைய இது டெஃபனிஷன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, 9th கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். ஓகே பாருங்க, விதி 24. விதி 24 என்ன சொல்றதுன்னா குழந்தை தொழிலாளர்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? தொழிற்சாலைகளை குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் விதி 23 என்ன சொல்லணும்னா மனித கடத்தலுக்கு அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 20 என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. 32 என்ன அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. அதாவது
அந்த அடிப்படை உரிமைகள் ஏதாவது செயல்படுத்த அதாவது அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க போய் முறையிடலாம் உச்சநீதிமன்றத்தை. அதனால தான் இந்திய அரசியலமைப்பு நீதிமன்றம் ஆழ்வான்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிகல் 32 சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். காரணம் 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். இது ரொம்ப சிம்பிள். சரியான விடை என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். இதுதான் நம்ம குட்டி டைமர். 10:30க்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆனால் 10:40க்கு ஆஃப் பண்ணிடும். அதுக்குள்ளேயே ஆன்சர் என்னன்னு டக்குன்னு மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, டைம் ஆகிடுச்சு. பார்த்துடலாமா? ஓகே, 10வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க 4 ஸ்டேட்மெண்ட், எது கரெக்ட்னு சூஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 11:03க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே, பார்த்துடலாமா ஆன்சர் என்னன்னு? 11th கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கங்களை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். இது 51A எத்தனாவது? ABCDEFGHன்னு இருக்கும். அது எத்தனாவது மறக்க மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இது அடிப்படை கடமைகள் தான். ஸோ இது கரெக்டு. ரெண்டாவது பாருங்க. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். இதுவும் அடிப்படை கடமைகளில் உள்ளதுதான். ஓகேங்களா? இந்த தேர்ட் வந்து கிடையாது. நாடுகள் கிடையாது நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் வந்து அடிப்படை கடமைகளில் கிடையாது. ஓகேங்களா? இது 51A ஹச் சொல்லும். ஓகேங்களா? ஓகே, ஒன்றாவது இது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் சொற்றொடர்களில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1976ஆம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரைக்கப்பட்ட கமிட்டி ஃபொரன்சிக் கமிட்டி. ரெண்டாவது, அடிப்படை கடமைகள் அரசியமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அதோடைய சட்ட திருத்தம் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். 12:26 ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம டைமரை. இதுக்கு எத்தனாவது இது ஆன்சர்னா டெல்லி. ஆப்ஷன் டெல்லி தான் எனக்கு சரியான விடை. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சட்டப்பிரிவு 51A ஹச் வகுத்துரைப்பது. இதை நானே சொல்லிட்டேன் முன்னாடி உள்ளதில். ஆன்சர் என்னது? சரி, எத்தனை பேர் அதை கவனிக்காமல் இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சரியான ஆன்சர் என்னன்னு மறக்காம மார்க் பண்ணுங்கள். இன்னொரு டைம் நோட் பண்ண மாட்டோமா? சரி, 13:12 குத்து மதிப்பாக ஆகணும். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த 3 ஆர்டிக்கிளும் 51A எத்தனாவது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கேன். 13வது கொஸ்டினில் ஏ ஆப்ஷன் இத்தனாவது ஆர்டிக்கல், 51A இத்தனாவது கீழே வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது எது தப்புன்னு சொல்லணும். இது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வச்சு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, 13:42 ஸ்டார்ட் ஆகுது. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 13வது சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன்னா இதுதான் தப்பாக இருக்குது. ஆர்டிகல் 41 வந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பற்றி சொல்லாது. அது வந்து மது ஒழிப்பை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளுக்குரியவரை தேர்ந்தெடு. மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர், நெக்ஸ்ட் அமைச்சர்கள் குழுவுடைய தலைவர் சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய அனைத்து ஆவணங்கள், முன்வரைவுகள், தீர்மானங்கள் போன்றவற்றை அவர் பரிசீலனை செய்கிறார். யாருங்க அது? டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். இவங்க தான் சரியான விடை. முதலமைச்சர் தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, அவர் தான் மாநிலத்தோட உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கார். இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடுக்க 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் எது தப்புன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம்.
டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 16ஆம் கொஸ்டினுக்கு என்ன விடைன்னு பார்த்துடலாம். ஓகே பாருங்கள், 16ஆம் கொஸ்டினுக்கு எது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா இதுதான் தப்பாக இருக்குது. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. அது வருடத்திற்கு 3 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட வேண்டும். இதுதான் தப்பு. 3 கிடையாது, 2 தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அமைச்சர்கள் தனித்தனியாக கூட்டாகும் மக்களவைக்கு பொறுப்பு. இது கரெக்டு. மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு இருக்க வேண்டும். இதுவும் கரெக்டு. மக்களவையின் ஆயுட்காலம் 5 வருடங்கள் ஆகும். இது கரெக்ட். ஓகேங்களா? முதல் தான் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுக்கு உரியவரை தேர்ந்தெடு. ஓகேங்களா? முதல் 2 ஸ்டேட்மெண்ட் யாருன்னு பார்ப்போம். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர். செகண்ட் குழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர். இதில் யார் கரெக்டுன்னு பாருங்க. ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் நவ். 15:57க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. 17க்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, 17க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். இவர் தான் நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்துடைய நிர்வாக தலைவர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் சட்ட பிரிவுகளில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? ஓகேங்களா? ஆர்டிகிள் கொடுத்துட்டாங்க, அது எதை பற்றி சொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 18ஆவதுக்கு எல்லாரும் கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு. ஓகே, பார்க்கலாமா ஆன்சர் என்னென்னு? 18ஆவது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகேங்களா? 2 இணைகள் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? 2 இணைகள் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கூற்றுகளை ஆராய்க. பிரதமருடைய பணிகள் பற்றின 4 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 17:07 ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதுதான் நம்மளுடைய குட்டி டைமர். ஓகே, 19ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 19ஆவது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டு தான். பிரதமர் விரும்பினால் ஓர் அமைச்சரை துணை பிரதமர் என அறிவிக்க முடியும். இது கரெக்டு. ஓர் துறையை 2ஆகவோ 3ஆகவோ அல்லது 2-3 துறைகளை ஒரே துறையாகவோ பிரதமர் நினைச்சா இணைக்கலாம். நெக்ஸ்ட், அமைச்சரவையின் தலைவர் பிரதமர். அதன் கூட்டங்களை கூட்டவும் தலைமையேற்று நடத்தவும் பல குழுக்களின் தலைவரும் பிரதமர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிரதமர் அலுவலகத்தின் பணிகளில் பொருந்த. இதெல்லாம் எந்த புக்கில் என்ன எடுத்தேன்னா 12th புக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஆட்சித்துறை அதில் இருந்து தான் எடுத்தோம். ஓகேங்களா? சட்டமன்றம், ஆட்சித்துறை கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெசன் இருக்கும். அதுலேருந்து எடுத்தால் ஃபுல்லுமே நம்ம கிளாஸில் நான் அது டீச் பண்ண வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம அகாடமியில். ஓகேங்களா? நம்ம சேனலில் நான் டீச் பண்ண வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க டைம் இருக்கல. ஓகே பாருங்க, பிரதமர் அலுவலகத்தின் பணிகள் பொருந்தாதை தேர்ந்தெடுக்கல. இதில் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 20ஆவது கொஸ்டினுக்கு ஓகே பார்த்துடலாமா ஆன்சர் இதுக்கு என்னென்னு? 20ஆவது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதில் பொருந்தாது ஏன் இதை சொல்லியிருக்கோம்னா அமைச்சரவை தொடர்பான விவரங்களை கையாள்வது. இது அமைச்சரவை தொடர்பான விவரங்களை மட்டும் என்னது பிரதமர் அலுவலகம் கையாளாது. ஓகேங்களா? பிரதமர் அலுவலகம் அமைச்சரவை தொடர்பான விவரங்களை அது கையாளாது. இதுக்கு வேற டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது தப்பாக இருக்குது. நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு போன்றவற்றிற்கு தேவையான உதவிகளை செய்து கரெக்டு. ஊடகங்களும் பொதுமக்களுடனுமான பிரதமரின் தொடர்புகளையும் பராமரிக்க இதுவும் கரெக்டு தான். பிரதமரின் சிந்தனை ஊற்றாக செயல்படுவது பிற துறைகளுக்கும் அமைச்சரவைக்கும் ஒதுக்கப்படாத அனைத்து விவரங்களும் இதான் செய்யுது. ஓகேங்களா? இந்த அமைச்சரவைன்னு வந்தால் மட்டும் தப்பு. அமைச்சரவை தொடர்பான விஷயத்தை இது கையாளாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எவை சரியானது 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி தப்புன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, எனக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக தான் பாருங்கள். ஓகே, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்த முடியும். இது கரெக்டு. நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது
குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். இதுக்கு ஆர்டிகல் என்னது 360 படிச்சிருக்கோம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானார். எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானது? ஓகேங்களா? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 20:27 ஸ்டார்ட் ஆகிருக்குது. 22வது கொஸ்டின் கரெக்டாக 20:37 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கரெக்டாக டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்த்துடலாமா? 22வது கொஸ்டின் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி இதான். ஓகேங்களா? எல்லாமே கரெக்ட். பாருங்கள், ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது மேற்பட்ட துறைகளின் தலைவர் ஆவார். இது கரெக்ட் தான். அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். இதுவும் கரெக்ட் தான். அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 23வது கொஸ்டின் கூற்று காரணம் கொஸ்டின். பாருங்க, சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நோ. 21:08 ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பார்ப்போமா? கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில் மேற்கொள்ள முடியாது. ஒரு நிமிஷம், மேற்கொள்ள முடியாது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். ஓகேங்களா? ஏன்னா மக்களவையில் மட்டும்தான் அது மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முடியும் மக்களவைக்கே பொறுப்பானார். ஸோ எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? எத்தனை பேர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். சட்டப்பிரிவு 312, சட்டப்பிரிவு 249, 120, 368 பற்றி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, டைம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பார்த்துடலாமா? இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. 2 இணைகள் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? எத்தனை இணைகள்? 2 இணைகள் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சட்டப்பிரிவு 312 மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மாநிலங்களவை மாநில பட்டியலில் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரம் அளிக்க முடியும். யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இதை சொல்கிற ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 249 தான் இதை சொல்லும். ஓகேங்களா? ஆர்டிகல் 249 தான் இந்த கான்செப்டை சொல்லும். ஆர்டிகல் 312 எதை சொல்லணும்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை உருவாக்குறதை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஸோ 2 இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது. மீதி 2 கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க, பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பார்த்து கரெக்டாக பதில் சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட் நோ. 23:07 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, ஸ்டாப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. 25வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? இதுதான் சரி. இதுதான் சரியாக இருக்குது. மீதி எல்லாமே தப்பு. ஓகேங்களா? ஓகே, சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? மற்ற எல்லாமே தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 26வது கொஸ்டின் பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் சரியான விடையை தேர்வு செய்க. ஓகேங்களா? ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நோ. டைம் பாருங்கள், 23:50. இன்னும் 24க்கு ஸ்டாப் பண்ணுமா? ஓகே, கவுண்ட் ஸ்டார்ட். 26வது கொஸ்டின் 24 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 26வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2மே கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. கரெக்டு. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம்பெறாதவைகளின் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இடம்பெறலனாலும் அதில் சட்டம் இயற்ற பவர் யாருக்கு இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? 2மே கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சட்டப்பிரிவு 153, 155, 156, 168 ஆப்போசிட்டில் அதுக்கான ஆர்டிகிள் அது சம்மந்தப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக மேட்ச் பண்ணோம். பாருங்கள், டைம் ஸ்டார்ட் நவ். 24:35 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆன்சர் பார்த்துலாமா? 27வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகேங்களா? 2, 1, 4, 3. சட்டப்பிரிவு 153 என்ன சொல்லணும்னா ஆளுநருக்கான டெபினிஷனை சொல்லுது.
இதுவே 155 என்ன சொல்லுன்னா ஆளுநருடைய அப்பாயின்மெண்ட் சொல்லுது. ஓகேங்களா? 155 அப்பாயின்மெண்ட், 153 ஆளுநர் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் 156 என்ன சொல்லுன்னா ஆளுநருடைய பதவி காலத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? டென்யூர் எவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லுது. 168 என்ன சொல்லுன்னா ஆளுநர் சட்டமன்ற அதிகாரத்தை பத்தி சொல்லுது. அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுக்கு உரியவரை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இந்த க்ளூ வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 25 22. ஓகே, 28வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அதாவது ஆப்ஷன் டெல்லி ஆளுநர். ஓகேங்களா? மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். அவசர நிலை பிரகடனப்படுத்தவும் ஸ்டேட்டில் யார்? ஆளுநர். ஓகேங்களா? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாலும். ஓகே, 28க்கு டெல்லி. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாதவை எவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 29வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. நிதி ஆணையம் தான் என்னது வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்மந்தப்படாத ஒரு இது என்னன்னா ஃபினான்ஸ் கமிஷன். நம்ம என்ன நினைப்போம், நிதி வரவு செலவுனாலே நிதி ஆணையம் தான் நினைப்போம். ஆனால் நிதி ஆணையம் கிடையாது, நிதி ஆயோக் இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் நவ். 26:31க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசு. உள்ளாட்சி அரசு தான் இந்தியாவில் சொத்துக்களுக்கான வரியை விதிக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 31வது கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ் காணப்படுபவைகள் எது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மேட்ச் ஆயிருக்குது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கமிட்டி பற்றி அவங்க எதை ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எது சொல்லியிருக்காங்கன்னு. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 27:05க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? கே சந்தான குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றி தான் சொல்லும். நெக்ஸ்ட் ராமச்சந்திரா குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்களை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஆர்கே கண்ணா திருமதி தயா சௌபே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். உச்சநீதிமன்றத்தை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதில் எது சரின்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 27:42. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்களா ஆப்ஷன் டெல்லி. 1 3 4 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, பார்த்துடலாம். உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். இந்திய உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார். இதுதான் தப்பு. 65 வரைக்கும் தான் பதவியில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2 தப்பு. 2 தப்புனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஆப்ஷன் தான். ஒன்று கன்ஃபார்ம் கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை கேன்சல் பண்ணால் அழகாக எலிமினேட் பண்ணாலே ஆப்ஷன் டெல்லின்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அதர் ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாம். இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு கீழே ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அப்படின்னு சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. கரெக்டா? கரெக்ட். 1950 ஜனவரி 25ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சாரி, 26ல். நெக்ஸ்ட், தேர்தல் ஆணையம் வந்து 25ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 25ல் தேர்தல் ஆணையம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 28ல் என்னது சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக பொறுத்துக. ஓகேங்களா? ஓகே, இது ஈஸி தான். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 33க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 33க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. 33க்கு சரியான விடை என்னன்னா பாம்பே. ஓகேங்களா? 3 4 2 1. கட்டளை நீதி பேராணை என்னன்னா ஆணையிடல். ஓகேங்களா? கட்டளைனாலே ஆணை, ஈஸியாக போட்டுடலாம். ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. ஆட்கொணர்னா உடலை கொண்டு வருதல்னு அர்த்தம். நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணைனா என்னன்னா சான்றளித்தல். தடை செய்யும் நீதி பேராணைனா நிறுத்துதல். ஓகேங்களா? ஸோ 3 4 2 1. நெக்ஸ்ட் 34th கொஸ்டின், பின்வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? 4 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு எத்தனை அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் நவ். 27:48.
ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 34க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. 2 இணைகள் சரியாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, 2 இணைகள் தான் சரியாக மேட்ச் ஆயிருக்கு. மீதி 2 இணைகள் தப்பு. பார்த்துடலாமா? 1952 சமூக அபிவிருத்தி திட்டம், இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு. 53 தேசிய நீட்டிப்பு சேவை, இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆயிருக்குது, அதனால தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்களை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஸ்டின். ஓகே, பாருங்க, டைம் ஸ்டார்ட் 30:30. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 35வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா, 2143. ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு, இதான் 1953 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அசோக் மேத்தா குழு 1970 வரும். நெக்ஸ்ட்டு எல்எம் சிங்வி ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்வி 1986. ஓகேங்களா, ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்க. 36th கொஸ்டின்னா தவறானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் எது தப்புன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 36வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, 36வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. என்னன்னா இதுதான் தப்பு. பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் உள்ள இந்திய அரசமைப்பில் மாநில அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளன. இது வந்து தப்பு. ஏன்னா மாநில அரசாங்கத்தில் இருக்காது, மத்திய அரசாங்கத்திட்ட தான் அது இருக்கும். ஓகேங்களா, மீதி எல்லாமே கரெக்ட். இது வந்து மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. மத்திய அரசாங்கம் ஜனவரி 1, 2015 ஆண்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்தது. இதன் பொருள் இந்தியாவின் மாற்றத்திற்கான குழு என்பதாகும். உள்துறை அமைச்சர்கள் தான் இதோடைய தலைவராக இருப்பாங்கன்னு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்னா மாநிலங்களுக்கிடையேயான அமைப்பு ரீதியின் தொடர்ச்சியாக கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது இதோடைய நோக்கமாகும். இதில் சரியான விடை என்னன்னு கண்டுபிடிங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் 3 ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் குழுவின் தலைவராக இருப்பார். இது வந்து தப்பு. பிஎம் தான் இதோடைய தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா, மண்டல் குழுவுக்கு தான் யார் தலைவராக இருப்பாங்கன்னா உள்துறை அமைச்சர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கீழ்காணும் பரிந்துரைகளை கொடுத்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பரிந்துரை என்னன்னு பாருங்க. ஆளுநர் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்கின்றனர், அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும். இந்த 2 பரிந்துரை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 கமிட்டி கொடுத்துருக்கோம். 4ல் எதுன்னு சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 38வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. ஓகேங்களா, ராஜமன்னார் குழு தான் இந்த ரெண்டுத்தையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, 39th கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக 4 சட்டம் கொடுத்துருக்காங்க, அது எந்த வருஷம்னு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஓகேங்களா, இது வந்து நுகர்வோர் நூ. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 33, 54 ஸ்டார்ட் ஆயிருக்குதா? ஓகே, 39வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஓகே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 வந்திருக்கும். ஓகேங்களா, சட்ட அளவீட்டு சட்டம் எப்போ வந்திருக்கும்னா 2009 வந்திருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் நமக்கு ரொம்ப ஃபேமஸானது 1955 தெரியும். பொருட்கள் சட்டம் 1980. ஓகேங்களா, ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்த வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 40க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இணைகள் சரியாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, 3 இணைகள் பார்த்துடலாமா என்னதுலான்னு? சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1978. ஆனால் அது 1973 கொடுத்துருக்கு, தப்பு.
சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. ஓகேங்களா, இது 2 தான் தப்பா மேட்ச் ஆயிருக்குது, மீதி 3 கரெக்ட். ஓகேங்களா. போக்சோ சட்டம் 2012 தான். சிறார் நீதி சட்டம் 2000 கொண்டு வந்திருப்பாங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 3 பேர்ஸ் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் லோகாயுக்தா சட்டத்தை முதலில் நிறைவேற்றிய மாநிலம் எது? ஓகேங்களா. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 41வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, இதுதான் சரி. என்னது? மகாராஷ்டிரா தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 42வது கொஸ்டின். தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்குள் அடங்காத நிறுவனங்களை தேர்ந்தெடு. மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதுலாம் அடங்காது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 35, 54. ஓகே, 42வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, 42வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2, 3, 4 கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஒன்றாவதும் 5ஆவதும் வராது. அது என்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள். நீதித்துறை தொடர்புடைய அனைத்து நிறுவனங்கள், இது ஆர்டிஐயில் வராது. நெக்ஸ்ட்டு பாராளுமன்ற சட்டமன்ற சட்டங்களின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், இது வராது. ஓகேங்களா. மீதி எல்லாமே தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்குள்ளே அடங்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடுக்க, இதுவும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி தான் இருக்குது. ஓகே, எது தப்புன்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்புன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 36:45 ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஓகே, 43வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா, இதுதான் தப்பு. மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 44வது கொஸ்டின். பொறுத்துக என்னன்னா ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அதோடைய வருஷத்தை நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 37:22 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 37:22. ஓகே, 44வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2134. ஓகேங்களா. 2015 என்ன ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ திட்டம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு 2004 என்ன ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 2009 என்ன சச்சார் பாரத் மிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. 2001 சர்வ சிக்ஷா அபியான். நான் இந்த கொஸ்டின் அப்படியே இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அந்த சர்வ சிக்ஷா அபியானம் வந்துருந்துச்சு, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ திட்டமும் வந்துருந்துச்சு. இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் போடுறது இதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பின்வரும் மாநிலங்களில் ஈரவை உள்ள சட்டமன்றம் எவை? ஓகேங்களா. மொத்தம் 4 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கெல்லாம் ஈரவை சட்டமன்றம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 38:30 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 45வது பாம்பே, அதான் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே, என்ன 1வது 3வது 4வது இதில் மட்டும்தான் என்ன ஈரவை சட்டமன்றம் இருக்குது. குஜராத்தில் ஈரவை சட்டமன்றம் கிடையாது. பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசத்தில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, இங்கேயும் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தவறானதை தேர்ந்தெடுக்க 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் எது தப்புன்னு சூஸ் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 46வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏன்னா இதுதான் தப்பாக இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 5 தேர்தல் ஆணையர்களை கொண்டது. இந்த 5ங்கிற இடத்துல தான் தப்பு. 2 தேர்தல் ஆணையர்களை கொண்டது. மீதி எல்லாமே கரெக்ட். இவர்களுடைய பதவிக்காலம் 6 வருடங்கள் அல்லது 65 வயசு. இதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுபடி ரிட்டையர் ஆவாங்க. நெக்ஸ்ட் இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. ஏன்னா 324 என்ன சொல்லுது, 324லேருந்து 329 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓகே, இது பகுதி 15ல் வரும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணிகளை தேர்ந்தெடுக்க ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4மே இதோடைய பணிகள் தான். இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 39:58.
47வது கொஸ்டின். 47வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. 47வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னா 1, 2, 3, 4 சரி. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஒரு அரசியல் கட்சியில் பிளவு ஏற்பட்டால் தேர்தல் சின்னம் தொடர்பான சச்சரவுகளில் யார் முடிவெடுப்பானா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவெடுக்கும். அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்யறதும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு யார் முடிவு பண்றா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 48வது கொஸ்டின். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் சரி தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது எதை பத்தி இருக்குன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி இருக்குது. ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 40, 50. ஓகே. 48வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்கு. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா சரிதான். இது ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டுள்ளது. இது கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான். 91வது ஓகேங்களா? நெக்ஸ்ட் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 கட்சி பிளவுன்னு சொல்லுது கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 91வது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி இப்படி மாறினாலே இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா 2003 என்ன சொல்லும்னா கட்சி பிளவுறுத சூழல்ல இருந்தா அவங்க கட்சி தாவல் இன்னொரு கட்சிக்கு மாறினாங்கன்னா அது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது 91வது சட்ட திருத்தம் 2003 கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாங்கன்னா அவங்க உறுப்பினர்கள் தகுதி இழப்பு செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஆனா அதுவே கட்சி பிளவுறும் சூழல்ல ஒரு ஒட்டுமொத்தமா இன்னொரு கட்சிக்கு மாறுவாங்க. அந்த டைம்ல அது வந்து பொருந்தாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க மாறிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 49வது கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்களை அதன் பதவியின் அடிப்படையில் இறங்குவரிசைப்படுத்துக. ஓகேங்களா? இதுவும் 11th புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். ஓகே. இது 1, 2, 3, 4 இது 1, 2, 3, 4 ஓகேங்களா? 1வது 2வது 3வது 4வது பதவிப்படி வரிசைப்படுத்தணும். ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. 49வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா? 49வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னா 1, 4, 2, 3. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆர்ஓ வருவாங்க. ஓகேங்களா? தேர்தல் நடத்தும் அலுவலர். 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஆர்ஓ வாக்காளர் பதிவு அலுவலர். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பிஓ. நெக்ஸ்ட் தேர்தல் பார்வையாளர்கள் இஓ. நீங்க மேக்ஸிமம் இங்கிலீஷோட அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுட்டு அப்படி படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். வாக்குரிமை எனும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும். ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 43, 13. ஓகே. 50வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆங்கிலோ பிரெஞ்சு அந்த சொல்ல இருந்து தான் வாக்குரிமை அப்படிங்கிற சொல் தோன்றியிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மார்க் குறைய எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? கூட எடுத்திருந்தா ரொம்ப கிரேட். குறைய எடுத்திருந்தா பரவாயில்ல. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி ஐனம் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் போட்டிருக்கோம். அதையும் எழுதி பார்த்துட்டு உங்க மார்க் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. பாய். தேங்க் யூ.